தேவன் ஒவ்வொரு மாதமும் நம்மை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கிருபைகள் இரக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் நம்ம ஏதோ ஒரு நாள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பல. 12 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாகவே இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தின் தீமையோடே ரொம்ப அதிகமாக கலந்துருச்சு. எப்போதுமே பாருங்கள், நன்மைகளை மட்டும் பேசுகிறது கிடையாது, தீமையும் நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னும் போது, ஆரம்பத்திலே கடவுள் மனுஷனை உண்டாக்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேவன் வச்சுருந்தார். அதை என்றைக்கு மனுஷன் புசிச்சானோ, அது என்றைக்கு சாப்பிட்டானோ, அன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நல்லதும் நினைக்கிறான், அதிகமாக தீமையும் நினச்சிட்டு இருக்கிறான். அநேக நேரத்தில் அதை சாப்பிட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் பார்த்திங்கன்னா, அவனுடைய உள்ளத்தில் நன்மை நடக்கும் என்று விசுவாசிக்கிறதை காட்டிலும் எதை அதிகமாக பிலீவ் பண்ணுறான், நம்புகிறான் அப்படின்னும் போது, எனக்கு தீமையும் நடக்கும் என்பதையும் மனிதன் விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் பெரிய பிரச்சனை. நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்ற, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னும் போது, நன்மைகளை மட்டும் நினைக்கிறது கிடையாது, கூடவே அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபர் மாதிரி தீமையை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நான் சொல்கிறேன், 12 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஏதோ இன்றைக்கி மட்டும் கிடையாது, 12 மாதங்களும் 12 மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நன்மை செய்வார். தேவன் பார்த்திங்கன்னா 12 மாதம் நல்லது செய்வார், 365 நாளும் நல்லது செய்வார். இந்த மாதம் 30 நாளும் தேவன் நமக்கு நன்மை செய்வார். இந்த தீமை என்ற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவன் மனுஷன் சாப்பிட்டதுனால அவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு டவுட்டு, எனக்கு சந்தேகம் என்னென்னா, கடவுள் எனக்கு நன்மை செய்வாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். எனக்கு போய் நல்லது செய்வாரா? இந்த 365 நாளும் நல்லது நடக்குமா? இல்லை 30 நாளும் நல்லது நடக்குமா? இல்லை ஏதோ இந்த மாதத்தின் முதல் நாள் தான் நல்லது நடக்கும், மீதி இருக்கின்ற எல்லா நாட்களும் கெட்டது தானே நடக்கும் என்ற ஒரு தீமையை மனிதன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆகவே தான் மனுஷன் எப்போதுமே நல்லதை மட்டும் நினைக்காம தீமையும் சேர்ந்து நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அதிகமாக தீமை விளைவிக்கக்கூடியவனாக மாறுகின்றான். பைபிளில் போடப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏதோ ஒரு சில நாட்களில் மட்டும் கடவுள் நன்மை செய்வார் என்று கிடையாது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். தேவன் இப்படி சொல்லும்போது நம்முடைய மனமும் அதற்கு நேராக போகணும். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஏதோ ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டும் கிடையாது, ஏதோ விசேஷ நாட்கள் மட்டும் கிடையாது. நம்ம பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். ஏதோ ஒரு தீமை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அறிக்கை செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில் 365 நாளுமே நல்லது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கும், எல்லா நாட்களும் நல்லது தான் நடக்கும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆகுதான் பாருங்கள், நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவதாக, இப்படிப்பட்ட எண்ணங்களால் உள்ளம் நிரம்புவதாக, இப்படிப்பட்ட எண்ணங்களால் மனம் நிரம்புவதாக. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார், 30 நாட்களும் 30 விதமான நன்மைகளால் கடவுள் நம்மளை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். 365 நாட்களும் 365 நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாட்களும் நன்மை மட்டுமே. ஆகுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, சங்கீதம் புத்தகத்திலே, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். தமிழில் அதில் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, மட்டுமே, மாத்திரமே, நன்மையும் கிருபையும் மட்டுமே உன்னை தொடரும். சொல்லுங்கள், ஒன்லி சொல்லுங்கள், ஒன்லி, மாத்திரம்னா இது மட்டும்தான், நன்மையும் கிருபையும் மட்டும்தான் உன்னை தொடரும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டத்தில் தீமை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் விசேஷத்த நாட்கள் மட்டும் நல்லது பண்ணிட்டு மீதி எல்லா நாட்களையும் தீமை பண்ணுற தேவன் கிடையாது. உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய சாப்டரில் தீமை என்கின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அன்றைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில தீமையான காரியங்கள் மூலமாக, அனுபவங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல நல்லதை கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் உண்டாகுது, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் சொல்கிறாங்க. சில கெட்ட சம்பவங்கள் உருவாகுது, சில அசம்பாவிதங்கள் உண்டாகிறது, அதன் மூலமாக சில நல்லதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த அனுபவங்கள் மூலமாக பல காரியங்களாக கற்றுக்கொள்கிறதுனால
கர்த்தர் கூட ஏதோ தீமையான காரியங்கள் மூலமாக நமக்கு ஏதோ பல பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு, ஆகவே தான் அவர் நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. சில நேரத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில அனுபவங்கள் உண்டாகின்றது தீமையின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலை. அதை விட சிறப்பான பாதையை தேவன் வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சில காரியங்களில் அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு மேலே வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. சில நேரத்தில் அனுபவங்களுக்குள்ளே போகிறோம், ஆனால் அனுபவங்கள் மூலமாக தான் கர்த்தர் நடத்துகிறாரான்னு பார்க்கும்போது கிடையாது. அனுபவங்கள் மூலமாக கர்த்தர் நடத்துறது கிடையாது. தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா இதை மனதில் போய் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதத்தின் முதல் நாளில் இதை கொண்டு போய் வச்சுக்கணும். அனுபவங்கள் மூலமாக கிடையாது. உலகத்தின் அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையை விட குறைவானது. இந்த உலகத்தின் அனுபவங்களை விட தேவனுடைய வார்த்தை மேலானது என்பதையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம சில காரியத்தை கற்றுக்கொள்கிறோன்னு வச்சுக்கிட்டோம்னா தேவனுடைய வார்த்தை கீழே கொண்டு போயிடுவோம். தேவனுடைய வார்த்தையை மட்டமாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆகவே தான் நம்ம அனுபவத்தின் மூலமாக கிடையாது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்கின்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பல விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம். அனுபவத்தை விட நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும். வார்த்தை தான் வல்லமை உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு தீமையான அனுபவங்கள் தேவை கிடையாது. ஆண்டவரே இந்த அனுபவங்கள் மூலமாக என்னை நடத்தும்ன்ற சொல்கிறத காட்டிலும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக என்னை நடத்தும். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். பைபிளில் போடப்பட்டிருக்குது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32ஆம் சங்கீதம். நான் இந்த மாதத்துக்குரிய வார்த்தை இன்னும் கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவேன். 32ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம். 32ஆம் சங்கீதம் அந்த இடத்துல பார்க்குறோம். சங்கீதக்காரன் மூலமாக நான் உனக்கு எடுத்துக்கொள்வோம். 8-9 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிப்பேன்றார். நான் ஏதோ உனக்கு சில அனுபவங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை, நான் உனக்கு போதிப்பேன். போதிப்பது எப்படி? கடவுள் அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக போதிக்கிறார். என்ன சொல்கிறார்? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எப்படி காட்டுறாரு? அனுபவங்கள் மூலமாக கிடையாது, அவருடைய வார்த்தையின் மூலமாக. கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நாள் மட்டும் கிடையாது கர்த்தர் நடத்துகிறாருன்னு கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தர் நடத்துகிறாங்க, அன்றைக்கி தாங்க சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசனம் படிக்கிறோம், அதனால கர்த்தர் அன்றைக்கி மட்டும் தான் நடத்துகிறாரு, ஏதோ இந்த மாதிரி விசேஷத்த நாட்கள்லாம் கடவுள் நடத்துகிறாரு கிடையாது. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறார். இந்த இடத்துல படிக்கின்றோம் 9ஆம் வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கொய்வேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். பாருங்க, 8ஆம் வசனம் வார்த்தையினால் நடத்தப்படுகின்ற முதல் தரமான ஒரு வாழ்வு. 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அனுபவத்தினால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாம் அனுபவங்களினால் நடத்தப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் கிடையாது, அவருடைய வார்த்தையினால் நடத்தப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்குது. கவனிங்க, சில இடத்துல சில பேர் சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பட்டு தாங்க சில காலத்தை அந்த அனுபவம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பட்டு தாங்க, பட்டாதாங்க புத்தி வரும். சில பேர் சொல்கிறாங்க பட்டாதாங்க புத்தி வரும் என்று சொல்கிறது போல் கர்த்தர் ஏதோ நம்ம பட்டுன்னா ஏதோ சில தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்து தான் ஏதோ சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறாருன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் தீமையான காரியங்கள் மூலமாக நமக்கு ஒன்றையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. நல்லா புரிஞ்சும். அன்றைக்கு நேரத்தில் ஜெபம் என்ற பேரில் நம்ம சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு புத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், கடவுளுக்கு புத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், கடவுளுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, எனக்கு ஆலோசனை கர்த்தனாக இருந்தது யார்? யோபுல கேட்குறார். எனக்கு வந்து யாரும் நானே. அப்போ பாருங்கள், கடவுளுக்கு யாரோ போய் ஆலோசனை சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் கடவுளுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஜெபத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே இவன் கையை உடைச்சி இவனுக்கு ஏதாவது பாடத்தை கற்றுக்கொடும், இவன் காலை உடைச்சி இவனுக்கு ஏதாவது கற்றுக்கொடுன்னு சொல்லி ஜெபத்தின் மூலமாக நம்ம பண்ணிட்டுருக்குறோம். மடத்தனமான ஒரு ஜெபத்தை பண்ணிட்டுருக்குறோம், முட்டாள்தனமான ஒரு ஜெபத்தை பண்ணிட்டுருக்குறோம். கவனமாக கேளுங்க. சில பேர்லாம் என்கிட்ட எப்படியோ சொல்லியிருக்கிறாங்க, வந்து பாஸ்டர் இவன் வந்து கொஞ்சம் பட்டாதான் புத்தி வரும், பட்டாதான் இவன் திருந்துவான் போல், அதனால் இவனுக்கு ஏதாவது கையை உடைச்சாவது காலை உடைச்சாவது உட்கார வச்சாதான் ஒழுங்காக இருப்பான் போலன்னு சொன்னால் இப்படிலாம் தவறுதலான ஜெபத்தெல்லாம் மக்கள் பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்து தீமையான காரியங்கள் மூலமாக கடவுள் நம்மளை நடத்துறது கிடையாது. நான் சொல்கிறேன், பெஸ்ட்டு வழி தேவன் அவருடைய வார்த்தையினால் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். அனுபவங்களின் மூலமாக கடவுள் நம்மை நடத்துகிறது கிடையாது, வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது கர்த்தரை வந்து அதிகமாக விசுவாசிக்க முடியும்.
அனுபவங்கள் பல காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. நல்லா கவனமாக கேட்கணும். என்ன பிரச்சனை? அனுபவங்கள் பல காரியங்கள் சில சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நமக்கு பல காரியத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னுவாங்க. நான் சொல்கிறேன், இப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் பல தீமைகளை நீங்களாகவே அனுமதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. தேவன் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார். தேவன் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார். தீமையான காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்ம நடத்துறது கிடையாது. ஏன்னா தேவன்கிட்ட என்ன இருக்குதோ அதான் நம்ம கொடுப்பார். தேவன்கிட்ட தீமை வச்சுருக்கிறாரா, இல்லை வியாதியை வச்சுருக்கிறாரா, இல்லை தரித்திரத்தை வச்சுருக்கிறாரா, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு? தேவன்கிட்ட இல்லாத ஒன்றை எப்படி நமக்கு கொடுப்பார்? பைபிளில் போடப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதே ஒழிய கர்த்தர் பரலோகத்தில் உட்காந்துட்டு தீமையை கபிரியலே மிகாயலே நீ என்ன பண்ணு, போய் இந்த தீமையை போய் அனுப்பிட்டு வா, இந்த தீமையை அவனுக்கு கொடு, இவன் கையோட காலோட இவன் கண்ணை பிடுங்கி ஏதோ ஒன்று பிடுங்கி ஏதாவது அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி ஏதோ ஒன்று அவனுக்கு கற்றுக் கொடுலாம் சொல்லி தேவன் அங்கேருந்து ஏஞ்சல்ஸை கர்த்தர் அனுப்பிட்டுக்கல. தேவன்கிட்ட ஏன்னா அது கிடையாது, வியாதி கிடையாது, தரித்திரம் பரலோகத்தில் இல்லை. தேவன்கிட்ட இல்லாத ஒன்றை தேவன் கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னா உடனே கர்த்தர் பழியை போட்டுரும், கடவுள் தான் அதெல்லாம் கொடுக்குறாரு. நான் சொல்கிற கர்த்தர்கிட்ட அது கிடையாது. அவர்கிட்ட இல்லாத ஒன்றை எப்படி அவர் கொடுக்க முடியும்? அவர்கிட்ட இருக்கின்ற ஒன்றை தான் கர்த்தர் கொடுக்கின்றார். அப்போ மனுஷர்கள் அடிபடுவது, மனிதர்கள் நஷ்டப்படுவது, மனிதர்கள் கஷ்டப்படுவது, மனிதர்கள் வியாதியிலே கொண்டு போய் விடுவதெல்லாம் கடவுள் கிடையாது. அவர்கள் தாங்களாகவே போய் விழுந்து விடுறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நாமே தான் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு நாம் தான் முக்கிய காரணிகளாக இருக்கிறோம் ஒழிய கர்த்தர் கிடையவே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தேவன் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். நன்மைகளை மட்டும் தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். என் வாழ்க்கையில் சமாதானத்தை மட்டும் தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். கடவுள் என் வாழ்க்கையில் முற்போக்கான காரியங்களை மட்டும்தான், தேவன் ஜீவனை மட்டும்தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டாம்ப்பா, நீ ஜீவனை தெரிந்து கொள். அதுதான் கர்த்தர் பைபிளில் போடப்பட்டிருக்கு பாருங்கள். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பவுல் கொலோசிய பட்டணத்துக்கு எழுதும்போது நம்ம தேவனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தையும் அதோடு சேர்ந்து நம்மை இணைத்து ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். 21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும், பாருங்கள், முன்னே எப்படி இருந்தோமா? அந்நியராக இருந்தோம். முன்னே துர்க்கிரிகளினால் மனதிலே சத்ருவாக இருந்தோம். நம்மளை எப்படி ஆக்கிட்டாரு? நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாரு? உங்களையும் பரிசுத்தராகவும். சொல்லுங்கள், பரிசுத்தர். நம்மளை அப்படி முன்னே அப்படி வேறு மாதிரி இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால் இப்போ எப்படி ஆக்கிட்டாரு? உங்களை பரிசுத்தராகவும், அப்புறம் என்ன படிக்கிறோம்? குற்றமற்றவர்களாகவும். அடுத்தது என்ன படிக்கிறோம்? கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கினார். என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஒரு காரியத்தை மட்டும் காமிக்கிறேன். கண்டிக்கப்படாதவர்களாகவும். கண்டிக்கப்படாதவர்கள் கடவுள் நம்மளை ஒப்புரவாக்கிட்டார். யோசிச்சு பார்த்தீங்களா? அந்தளவுக்கு தேவன் பண்ணுறார். கண்டிக்கப்படாதவர்கள் அதான் சொல்லப்போனால் கண்டிப்பே தேவன்கிட்ட இல்லைன்ற லெவலில் கொண்டு வரார். இனிமேல் ஏன்னா நீ அவருக்குள்ளே வந்துட்ட, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட. அப்போ என்னன்னா, கண்டிப்பே அவர்கிட்ட இல்லையா, அப்புறம் எப்படி தண்டிப்பார்? ஆமென். பைபிளில் போடப்பட்டு பழைய ஏற்பாடுகள் சொல்லி கர்த்தர் இனிமேல் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணிட்டார். இனிமேல் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன்ப்பா அப்படின்னு பழைய ஏற்பாடு காலத்தில் வாக்கு பண்ணிட்டார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையின் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி அநேக நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மக்கள் நம்பாமல் போனதுக்கு என்ன காரணம்? அநேக நேரத்தில் பாருங்கள், கர்த்தர் பல விஷயங்கள் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறாரு, வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. ஏன் பல நேரத்தில் அதை நம்ப முடியாமல் போகுது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரத்தில் சில விஷயங்களை கடவுள் சொல்லும்போது நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது. ஏன் நம்ப முடியாமல் போகுது? நம்ப முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, கவனமாக கேளுங்க, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஏன் கர்த்தர் உங்களுக்கு பல விஷயங்களை சொன்னாலும் உங்களால் ஏன் நம்ப முடியல? ஏன் நம்ப முடியலன்னா, அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் போகிறதுனால தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நம்ம நம்ப முடியாமல் போயிடுது. யோசிச்சு பாருங்கள். அநேக நேரத்தில் சில பேருக்கு வாக்கு கொடுப்போம், சில நேரத்தில் செய்கிறேன்னு சொல்லுவோம், உனக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லுவோம்.
இப்படி பண்ணுறவனை அப்படி பண்ணுறன்னு சொல்லுவோம். ஆனால் அது செய்யாமல் போயிடுறோம் பாருங்கள், மறந்துடுறோம், வாக்கை மீறிடுறோம், வாக்கை செயல்படுத்தாமல் போயிடுறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால கடவுளே என்ன பண்ணிடுறோம், அவர் சொல்கிற வார்த்தையும் தேவனுக்கு கொடுக்குன்ற வார்த்தையும் சில நேரத்தில் ஏன் நம்மால் நம்ப முடியாமல் போகுதுன்னா, நம்ம சில நேரத்தில் சில பேருக்கு கொடுத்த வாக்கை நம்ம நிறைவேற்றாமல் போகிறதுனால தான் கர்த்தர் கொடுத்த வாக்கையும் நம்ம சில நேரத்தில் நம்ப முடியாமல் போய்விடுகின்றது. சில நேரத்தில் பாருங்கள், எப்படியாவது மற்றவர்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் போது அவங்க தேவன் சொல்கிற வார்த்தையும் அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நானே சில பேருக்கு வாக்கு கொடுத்தா செய்கிறேனே, அப்போ என்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் இப்போ வாக்கு கொடுத்தா செய்யாமல் விட்டுருவாரா? நான் சொல்கிறேன், நிச்சயம் செய்வார். நம்ம நிறைவேற்றும் போது தேவனை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, எஸ், அப்போ எனக்கும் கர்த்தர் இதெல்லாம் பண்ணுவார். நானே எப்படி செய்கிறேன்னா அவர் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார்லவா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனில் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் கிடையாதே. சில நேரத்தில் அநேக அரசியல்வாதிங்க நல்லா பேசிடுவாங்க, சொல்லிடுவாங்க, இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா அதை செய்யாமலே போயிடுவாங்க. பார்த்துட்டிங்களா? அநேக இன்றைக்கும் பாருங்கள், எலெக்ஷன் நடக்கின்ற பெரிய பெரிய காரியங்களாக தான் என்னப்பா சொன்னால் அவன் செய்யாமல் போயிட்டான், எப்படி அடுத்து ஓட்டு போட்டு அவர் மேலே கொண்டு வரதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. பைபிளை கவனமாக கேட்கணும். ஒரு இடத்துல சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரை பற்றி சொல்லும்போது தேவன் எப்படி நமக்கு வெளிப்படுறாரா, 18ஆம் அதிகாரம் படிப்போம். 18ஆம் அதிகாரம் போங்க, 25லேருந்து. தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். கவனிங்க, தோன்றுவீர். அந்த தோன்றுவீர் தான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். தோன்றுவீர், கவனிங்க. மாறுபாடு உள்ள மனிதருக்கு மாறுபாடு உள்ளவராக தோன்றுவாராம், புனிதருக்கு புனிதராக தோன்றுவாராம். நான் சொன்னேன், நம்ம வாக்கு கொடுத்தோம்னா அவர் இப்போ வாக்கை நம்ம நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி தோன்றுவார்? நம்மளையும் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி தோன்றுவார். நம்ம புனிதருக்கு புனிதராகவும் உத்தமனுக்கு உத்தமராக இருக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துவார்? உத்தமராய் தோன்றுவார். புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தோன்றுவார். அவங்க என்னன்னா, அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்களாம் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தேவன் அப்படியே தோன்றுகிறார், செய்கிறது கிடையாது. அவங்க பார்வைக்கு அப்படி தெரியுது. ஒருவேளை நான் கர்த்தர் செய்யாமல் போயிட்டா, ஏன் கடவுளுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்க முடியல? இவங்க சொன்ன வாக்கை நிறைவேற்ற முடியாததுனால தேவனையும் அப்படி என்ன பண்ணுறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, தோன்றுகிறார். பொய் சொல்லும்போது என்ன பண்ணிடுறாங்க, தேவனையும் பொய் சொல்கிறவரா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க மற்றவங்களை மன்னிக்காதனால கடவுளையும் மன்னிக்காதவரா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரத்தில் பாருங்கள், கடவுளை பார்க்கும்போதெல்லாம் நம்ம எப்படியோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்மை போலவே கடவுள் இப்படி தான் இருப்பார் போல். அநேக இடத்துல பாருங்கள், ஜெபம், அந்த காலகட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இங்கே பாரு, நீ ஜெபம் பண்ணினா நீ கேட்ட 100 கொடுக்க மாட்டார், 100க்கு பதிலாக 50 தான் கொடுப்பார் அப்படின்னாங்க. ஏன் இது எப்படி அவங்க எப்படி பேச ஆரம்பித்தாங்க? எங்கே பேச ஆரம்பித்தாங்க? நம்மள்கிட்ட யாராவது காசு கேட்டால் என்ன பண்ணுறது? நம்மள்கிட்ட 100 ரூபா கேட்டால் இல்லைங்க, எங்கள்கிட்ட 50 ரூபா பிடிச்சிங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவங்கள போலவே கடவுளும் இருப்பார், இப்போ இவங்கள போல தான் கடவுள் தோன்றுவார், இப்படி போல தான் கர்த்தர் இருப்பார்னு மக்களுடைய மனதில் அது பதிஞ்சு விட்டது. ஆகதான் நீ கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார், கேட்டதை விட கம்மியாக தான் கொடுப்பார். நான் பைபிளை படித்து பார்த்த பிற்பாடம் தெரியுது, நான் கேட்டது கம்மியாக கொடுக்கறது கிடையாது, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற ஜீவனுள்ள தேவன் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. ஆகதான் நம்ம எப்போதும் உண்மையை பேசி பழக வேண்டும். உண்மையை பேசி பழகும்போது நமக்கு கடவுள் எப்படி தோன்றுவார்னா அப்படியே தோன்றுவார், உண்மையுள்ளவராகவே தோன்ற ஆரம்பிப்பார். அப்போ பொய் சொல்லி வாழ்கிறவனுக்கு எதிர்காலமே இருக்காது. ஏன்னா கடவுள் அவங்களுக்கு அப்படி தோன்ற முடியாது. நல்ல காரியம் ஆகவே தான் அவனுக்குள்ளே பயங்கர எப்போதும் குழப்பம் கொண்டே இருக்கும். புனிதருக்கு அவர் புனிதராக தோன்றுவார், உண்மையுள்ளவனுக்கு உண்மையுள்ளவராக தோன்றுவார். அப்போ தேவனுடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது நம்ம தேவனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு 10 நாள் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு 11ஆவது நாள் கெட்ட சாப்பாடு கொடுக்கறது கிடையாது, இல்லைங்களா? புழு பிடிச்ச சாப்பாடெலாம் கொடுக்கறது கிடையாது. 10 நாள் நல்லது கொடுத்து இன்றைக்கி ஒரு நாள் பிடிச்சிக்கன்னு சொல்கிறோமா? கிடையாது. அதுக்கு பைபிளில் ஒரு வார்த்தை போடப்பட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்களே
என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும்போது என்ன வேற அப்பான்னு நீ நினச்சிட்டு இருக்கிறியா? நான் வந்து உன்னை விட கோடி மடங்கு நல்லவன், உன்னை விட கோடி மடங்கு பெரியவர், உன்னை விட கோடி மடங்கு அசாத்தியமான காரியங்களை செய்கின்றனா நீயே உன் பிள்ளைக்கு நல்லது கொடுக்கும்போது நான் செய்யாமல் இருப்பேனா? ஆகதான் நல்லதை செய்யும்போது தேவனும் எனக்கு நல்லதை தான் செய்வார். ஆமென். நல்லா கவனிங்க, தேவன் நல்லதை தருகிற தேவன் அல்ல. என்னது? நீங்கள் வெள்ள நேரம் ஒழுங்காக தானே இருந்தீங்க? பார்க்க சொல்லுங்கள், தேவன் நல்லதெல்லாம் பண்ண மாட்டாருங்க, நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். சொல்லுங்கள், நல்லதை பண்ணுறவர் நல்லதை மட்டும்தாங்க பண்ணுறவர். நல்லதை பண்ணாலும் அடுத்த தீமையும் பண்ணுவாரோ அப்படின்னு இல்லை, நல்லதை மட்டும். நான் நேரத்தில் என்ன பண்ணணும், நல்லது பண்ணுறார், இல்லை அது மட்டும்தான் அவர் பண்ணுவார். இல்லை இதுவும் பண்ணுவாருங்க அதையும் பண்ணும், இல்லை நல்லதை மட்டும்தான் தேவன் பண்ணுவார். தீமையை தேவன் செய்கிறது கிடையாது, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். ஆகதான் நமக்கு நல்ல வரங்கள் மாத்திரமே கொடுக்குறாரு, அதே போல் கனிகள் மாத்திரமே தேவன் கொடுக்குறாரு, பெருக்கத்தை மாத்திரமே கொடுக்குறார். இல்லை இப்போ நீ பெருகிக்க அப்புறம் என்ன பண்ணுறது, வருஷத்தின் முதல் 2 மாதம் நல்லா இருப்பப்பா, மீதி எல்லா மாதமும் அவ்வளோதான் அப்படி இல்லை. என் வாழ்க்கையில் எப்போதுமே பெருக்கம்தான். ஏன்னா தேவன் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார், இப்படி தான் என் வாழ்க்கை. ஆசீர்வாதம் மாத்திரமே சொல்லுங்கள், ஆசீர்வாதம் மாத்திரமே சொல்லுங்கள், புகழ் மாத்திரமே, புண்ணியம் மாத்திரமே, நற்கீர்த்தி மாத்திரமே. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி மட்டும்தான் கடவுள் பண்ணுவார். இதை மட்டும் இல்லைப்பா, நீ என்ன பண்ணுற, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை நான் உன்னை நல்லா வச்சுருப்பேன், அப்புறமேட்டுக்கு உன்னை வச்சு பண்ணிடுவேன்னு சொல்லலாம் கர்த்தர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. ஆக பாருங்கள், தேவன் நல்லவர் என்பதற்காக தான் பேசிட்டு போகிறோம். தேவன் நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். தேவன் வந்து எப்படி காமிச்சிட்டாங்க, தேவன் வில்லன்னு சொல்கிறது பதிலாக அவர் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்ட்டாங்க, வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆன்டி ஹீரோலாம் கிடையாது, ஆன்டி ஹீரோனா வில்லன், ஆனால் இவர் ஆன்டி ஹீரோ கிடையாது, இவர் வந்து ஹீரோ தான், ஒன்லி ஹீரோ. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைங்க அவருக்கு ஹீரோவாகவும் இருப்பார், சிறந்த வில்லனாகவும் இருப்பார், அப்படி கிடையாது. தேவனை தப்பாக பார்க்கக்கூடாது. நல்லதும் பண்ணுவார், கெட்டதும் பண்ணுவார். சில நேரத்தில் வில்லனாக இருப்பார், சில நேரத்தில் ஹீரோவாக மாறிடுவார். இல்லை அவர் எப்போதுமே ஹீரோ. சொல்லுங்கள், தேவன் எனக்கு எப்போதுமே ஹீரோ தான். ஆமென். விசுவாசி சபையில் தப்பாக காமிச்சிட்டாங்க, கர்த்தர் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி ஹீரோ, அப்புறமேட்டுக்கு பாரு உன்னை வச்சு பண்ணுற ஒரு வில்லனாக மாறிடுவாருன்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அதுதான் பாருங்கள், தேவனை குறித்து நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் நுழையும் போது எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு நல்லது செய்ய போகிறாரா என்ற ஒரு டவுட் உருவாகுது. என் நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். இந்த மாதத்தில் தேவன் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார். ஒரு நாள் 1ஆம் தேதி நல்லது பண்ணிட்டு மீதி 29 நாளும் தேவன் நமக்கு கெட்டதை பண்ணுற தேவன் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு துவக்கத்திலிருந்து முடிகிற வரையிலும் நமக்கு தேவன் புதிய புதிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். புதிய புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் துவங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். புதிய புதிய கதவுகள் உங்களுக்கு திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். புதிய புதிய நல்ல தொடர்புகள் உங்களுக்கு உருவாவதை பார்ப்பீர்கள். புதிய புதிய நல்ல உறவுகள் உங்களுக்கு உண்டாவதை பார்ப்பீர்கள். பைபிளில் போடப்பட்டது, உத்தம ஆசீர்வாதங்கள் உங்களை எதிர்கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து, உத்தம ஆசீர்வாதங்கள் உங்களை எதிர்கொண்டு வரும். ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷனில் சீர் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்தமாரி பைபிளில் அப்படியே போடப்பட்டிருக்கு. எப்படி போடப்பட்டிருக்குன்னா, உத்தம ஆசீர்வாதங்கள் உனக்கு எதிர்கொண்டு வரும். சீர் வர மாதிரி உனக்கு எப்படி வரும், உத்தம ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் உனக்கு வரும். நான் சொல்கிறேன், இந்த மாதம் அதுவாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆகுதான் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். உண்மையை மட்டுமே பேசுங்க. அநேக விசுவாசிங்க பாருங்கள், உண்மையும் பொய்யும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு. உண்மையை மட்டும் பேசுங்க. நம்ம பொய் பேசி வாழ்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை. சிறப்பானதை பேசுங்கள். மற்றவர்களை நல்லவர்களாக நினையுங்கள். நல்லவங்களாக பாருங்கள். அநேக நேரத்தில் பாருங்கள், பிரச்சனை என்னென்னா, எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை கெட்ட எண்ணத்தோடையே பார்க்கறதுனால தான் அவங்க கெட்டவங்க போல உங்களுக்கு தோன்றுகிறார்கள். நீங்கள் நல்லவங்களாக பாருங்கள், நல்லவங்களாக தோன்ற ஆரம்பிப்பார்கள். அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உங்கள் நல்லவங்களாக மாறுவாங்க. நம்ம வந்து கெட்டவங்களாகவே பார்க்கக்கூடாது. அதுதான் சில பேர் சில ஆள்கிட்ட சொல்லும்போது நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவருக்குள்ள மனத்தாழ்மையாக இருங்கள். இப்படி இருக்கும்போது நீங்கள் தேவனை நெருங்க முடியும், தேவனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அன்றைய நேரத்தில் நம்ம மன்னிக்காததுனால தேவனையும் மன்னிக்காதவரே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அன்றைய நேரத்தில்
மற்றவங்களை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம இருக்கிறதுனால கடவுள் இப்படி தான் மற்றவங்களை தண்டிப்பார் நினச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. தேவன் நமக்கு நல்லவராக இருக்கும்போது, நீங்கள் நல்லவராக இருக்கும்போது தேவனும் நல்லவராக தான் இருக்க முடியும். உத்தமனுக்கு உத்தமராக இருக்கிறார். இந்த மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் வர ஆரம்பிக்கும். தேவன் உத்தம ஆசீர்வாதங்களோடு உங்களது வரார். தண்டிப்பதற்காக தேவன் வரவில்லை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போங்க. தேவன் இதற்காக என்ன பண்ணுறாரு என்று பார்க்கும்போது 45:2 இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்க இருக்கின்ற வாக்கு தத்துவம் என்ன? 45:2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சில நேரத்தில் நம்ம ஒழுங்காக இருந்தால நம்ம தேவனை அப்படி பார்க்க முடியும், நம்ம கரெக்டாக இருந்தால நம்ம தேவனையும் அப்படி பார்க்க முடியும். நான் சொல்ல பாருங்கள், தேவன் உங்களை கோணலானவைகளாம் செவ்வையாக்குறார். ஏன் கோணலானவங்களை செவ்வையாக்குறார்? நீங்கள் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் தேவன் தோன்றுகிறபடினால் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் என் கேரக்டர் இப்படிப்பா, அதனால உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியத்தை நான் செவ்வை பண்ணி என்னையும் உனக்கு அழகாக உன்னை காமிக்க போகிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கவனமாக கேளுங்க. தேவன் நமக்கு பின்னாடி வருகிற தேவன் கிடையாது. தேவன் நமக்கு முன்னாடி வருகின்ற தேவன். நீ எப்போ பின்னாடி வர அப்படின்னு இல்லை, நான் உனக்கு முன்னே போய். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் மட்டுமல்ல, நீ வருகின்ற எல்லா நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி போய் கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்னே போய் உங்களால் செய்ய முடியாத, உங்களால் ஆகாத, உங்களால் நடக்க இதை உங்களால் பண்ண முடியாத காரியத்தெல்லாம் நான் உனக்கு முன்னே போய் கோணனானதையெல்லாம் செவ்வையாக்குவேன். எல்லா டிஸ்ஆர்டரையும் தேவன் ஆர்டர் ஆக்குறவர். எல்லா ஒழுங்கின் மேலும் தேவன் ஒழுங்காக்குகிறவர். இந்த வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் உறவிலையும் உங்கள் வேலையிலையும் எதெல்லாம் ஒழுங்கின்மையாக இருந்ததோ கர்த்தர் இதெல்லாம் இந்த மாதத்திலே இனி வருகிற நாட்களில் ஒழுங்காக தேவன் மாற்றப் போகிறார். ஆமாம், நேராக போகிறார். இந்த மாதத்தில் எல்லாமே நேராக போகுது. எதெல்லாம் ஒழுங்கின்மையாக போச்சோ, எதெல்லாம் ஒழுங்கு இல்லாமல் போச்சோ எல்லாவற்றையும் கர்த்தர் நேராக போகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக போகின்றது, ஒழுங்கில்லாததெல்லாம் ஒழுங்காக போகிறது. பாருங்கள், தேவன் ஒழுங்கில்லாத இடத்துலையும் வேலை செய்கிறவர் இல்லைங்க. இந்த இடத்துல கடவுள் வேலை செய்வாரா? எஸ், தேவன் அந்த இடத்துல வேலை செய்வார். இல்லைங்க, நல்லவங்க இடத்துல தான் கர்த்தர் இருப்பார்னு பார்த்தா கெட்டவங்க இடத்துல இருப்பாரா? அந்த இடத்துல இருந்து அவங்கள நல்லதுக்கு நேராக நடத்துகின்ற தேவன். பைபிளை பார்க்குறோம். ஆதியாகமம் 1:2 என்ன காமிக்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மை தான். ஐயோ, அங்கெல்லாம் ஒழுங்கின்மை, நான் வரல அப்படின்லாம் சொல்லலை. அங்கு ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நல்லா கவனமாக கேளுங்க, உங்கள் மேலே ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். உங்கள் மேலே தேவன் இருந்துக்கிட்டு இருக்கிறார். உங்களை மாற்றுவதற்காகவே, கோணலான காரியங்கள்லாம் சரியாக்குவதற்காகவே. பாருங்கள், இந்த பைபிள் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பாருங்கள், பூமி ஒழுங்கின்மையாக இருக்குது, இருள் இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு. ஆனால் அதனுடைய அத்தியாயம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் முடிகிறப்ப பைபிளில் போடப்பட்டிருக்குது, எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. ஒழுங்கின்மையான காரியங்களை கர்த்தர் மாற்றி கிளைமேக்ஸ் என்ன, முடிவு என்ன, ஆரம்பம் அற்பமாக இருந்தது, முடிவில் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் முடிவில் பார்க்கும்போது முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, நல்லது இல்லைப்பா, மிகவும் நன்றாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானது செவ்வையாக்குகின்ற தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாக இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் மாற்றும் போது பெஸ்ட்டான ஒரு காரியமாக, சிறப்பான ஒரு காரியமாக மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு சிலர் இருந்தாலே நமக்கு நம்பிக்கை வரும், இவங்க இந்த வேலையை கரெக்டாக பண்ணிடுவாங்க. சில பேர் இருந்தாலே பார்த்துங்க, ஐயா அவங்களா சொதப்பி விட்டு போயிடுவான்ப்பா அப்படின்னு. சில பேர் வீட்டுக்கு வந்தாலே பாருங்கள், எல்லாத்தையும் சில பேர்லாம் வீட்டுக்கு வந்தாலே விளக்கமாக எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க, பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்தாலே பரவாயில்ல, அவங்க வந்துட்டாங்களா போச்சு, எல்லாத்தையும் கழுவி போட்டுருவாங்க, எல்லாத்தையும் வீடு நீட்டாயிரும், ஒற்றையெல்லாம் அடிச்சிருவாங்க தெரியும். சில பேர் வந்தால் ஒன்றும் கூட தொட மாட்டாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், இப்போ தேவன் உள்ளே என்ட்ராகும்போது அவர் எல்லா வேலையும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறார். ஆக தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடுறார். நான் சொல்கிறேன், இவர் உள்ளே என்ட்ராகிறார். யார்? தேவ ஆவியானவர் என்ட்ராகிறதுனால அங்கே ஒழுங்கின்மை பார்த்துட்டு அப்படியே உட்கார்றது கிடையாது. அவன் பாடு கேடு கட்டு போகிறான் என்ன அப்படி விடுறது கிடையாது. இப்போ ஆவியானவர் அங்கே இறங்கி இருக்கிறதுனால அவர் ஒழுங்கின்மையெல்லாம் மாற்ற ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த மாதங்களில்
தேவன் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல ஒழுங்கின்மையான காரியங்கள்லாம் கர்த்தர் சரி பண்ணுகின்ற மாதம். ஒழுங்கின்மை மாறி தேவனுடைய அநேக நன்மைகளை பார்க்க போகிறீங்க. ஒழுங்கு என்பது கட்டளை கிடையாது, ஒழுங்கு என்பது ஒரு ஆசீர்வாதம். எந்த இடத்துல ஒழுங்கு இருக்குதோ, ஏன் கர்த்தர் ஒழுங்காகிறாரு? நமக்கு முன்னாடி போய் கோணலானதெல்லாம் ஏன் சபையாகிறாரு? கவனமாக கேளுங்க. எந்த இடத்துல ஒழுங்கு என்று ஒன்று இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும். பாருங்கள், ஒரு ஹைவேஸில் போகிறீங்க, ஹைவேஸில் போகும்போது கார் அப்படியே ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு போக முடியும். பார்த்துருக்கீங்களா? கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஹைவேஸில் போது எந்த டென்ஷன் இருக்காது, எந்த பதட்டமும் இருக்காது, கார் கரெக்டாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஆனால் அதே காரு நம்ம ஊரில் குரங்கு சாவடி சந்தை வழியாவோ அல்லது நான் 5 ரோட்லேருந்து 4 ரோடு வரையிலும் மேம்பாலத்துக்கு மேலே ஏறாமல் கீழே போனாலும், அல்லது குகை பக்கம் போனாலும், அது செவ்வாப்பேட்டை பக்கம் போனாலும் எப்படி போகும்? இளைப்பாறுதலோடு போகுமா? இல்லை, அப்படியே பரபரப்பாக இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும், பதட்டமாகவே இருக்கும். எவன் வந்து எங்கே வந்து மோத போகிறான்னு தெரில, எவன் வந்து எங்கே வந்து இடிக்க போகிறான்னு தெரில, இந்த கண்ணாடி இப்படி பார்க்குறது, அந்த கண்ணாடி அப்படி பார்க்குறது. ஆனால் ஹைவேஸில் போகும்போது எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதுனால ரிலாக்ஸாக போக முடியுது. ஆனால் நம்ம உள்ளே போகும்போது எல்லாம் அங்கங்கே ஒழுங்கின்மையாக இருக்கிறதுனால எவன் வந்து எப்படி வந்து இடிப்பான்னு தெரியாதனால பரபரப்பு டென்ஷனாகவே இருக்கும், இளைப்பாறுதல் இருக்காது. அப்போ நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. தேவன் ஒழுங்குபடுத்தும் போது அங்கே நடக்கின்ற ஒரு விஷயம், கோணலானது செவ்வையாக்கும் போது கர்த்தர் அங்கே உண்டாக்குகின்ற விஷயம் இளைப்பாறுதல். ஆமென். இளைப்பாறுதல் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகதான் பாருங்கள், சில இடத்துல பாருங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி அவரும் பல காரியத்தை செவ்வை பண்ணுறாரு. ஆனால் நாம் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாக பல காரியத்தை செவ்வை பண்ண முடியும். தேவனும் பண்ணுறாரு. அவர் சொல்ல, நான் பண்ணுறது மட்டும் இல்லைப்பா, நீயும் பண்ணலாம், நானும் அந்த வார்த்தையை உனக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வசந்தை பிடிச்சி பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் எனக்கு முன்னே போய் எனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவார், ஒழுங்கின்மையான காரியத்தில் ஒழுங்காக்குவார். பாருங்கள், பைபிளில் பாருங்கள், தேவனும் செய்கிறார், நம்மளும் பண்ணணும். பைபிளில் யாத்திரா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிட்டாங்கன்னு வரும். ஆனால் பெரிய பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க? மோசைட்ட கொண்டு வருவாங்க, மோசை தேவன்கிட்ட கொண்டு போவார். அநேக 2 காரியம் நடக்குது. சின்ன சின்ன பிரச்சனை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க, பெரிய பிரச்சனையை கர்த்தரை கொண்டு போகிறாங்க. இந்த மாதத்தில் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பிரச்சனை நீங்களே சரி பண்ணிடுவீங்க, நீங்களே ஒழுங்குபடுத்தி விடுவீர்கள். நீங்கள் சில காரியத்தை ஒழுங்குபடுத்தினா பெரிய பெரிய விஷயத்தை கர்த்தரை ஒழுங்காக்கிடுவார். அப்போ இந்த மாதத்தில் பாருங்கள், ஜெபம் பண்ணாத நீங்கள் ஒழுங்கா இதெல்லாம் என்ன பிரச்சனை? இதெல்லாம் என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனை. இப்போ சின்ன சின்ன பிரச்சனை நீங்கள் சரி பண்ணிடணும். இப்போ பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது அதை அவர் பார்த்துக்குவார். ஜெபத்தை நம்ம ஒழுங்காக பண்ண முடியுமா? இந்த மாதம் நம்ம அதை ஒழுங்காக ஆக்கணும். வேத வாசிப்பை ஒழுங்காக ஆக்கணும், ஊழியங்களை ஒழுங்காக ஆக்கணும். பாருங்கள், கொடுக்குற காரியத்தை ஒழுங்காக ஆக்கணும். பாருங்கள், உங்கள் ஒழுங்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஆமென். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பண்ணிடணும், பெரிய பெரிய காரியம் வரும்போது கர்த்தர் பார்த்துக்குவார். பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறாரு, பரலோகத்தில் போகும்போது அவங்க பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு முதல் காரியம் என்ன இருக்குன்னா, அவங்க போனோன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும் போது என்ன ஆச்சரியத்தை உண்டாகுமா? அங்கே எல்லாமே ஒழுங்காக இருக்குமா, ஆர்டராக இருக்குமா. அதை பார்த்தோன்னு பெரிய பரலோகத்துக்கு போனது முதல்ல அவங்களுக்கு எப்படி ரிலாக்ஸ் ஆகுது, இளைப்பாறுதல் உண்டாகும், அங்கே ஒழுங்காக இருக்குமா. ஆனால் அந்த பிரசங்கர் இன்னொன்று சொல்கிறாரு, எதே நரகத்தில் போய் முத பார்க்கும்போது என்ன நடக்குமா? அங்கே எல்லாமே டிஸார்டராகவே இருக்குமா, எல்லாமே ஒழுங்கின்மையாக இருக்குமா. ஐயோ அப்படின்னு தலையை அடிச்சுக்கிற மாதிரி இருக்குமா. பாருங்கள், நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானதெல்லாம் செவ்வையாக்குறார், ஒழுங்கின்மையான காரியத்தில் ஒழுங்காக்குகிறார். ஆமென். அப்போ ஒழுங்குபடுத்துவதுக்கு பாருங்கள், ஒழுங்குபடுத்தும் போது நடக்கின்ற ஒரு காரியம் இளைப்பாறுதல் உண்டாக ஆரம்பிக்கின்றது. 2வது, ஒழுங்குபடுத்த பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், கர்த்தர் வந்து ஒழுங்கின்மையான இந்த பூமியை ஒழுங்காக்க பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டம் கடைசியில் கிளைமேக்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் ஒழுங்குபடுத்த இளைப்பாறுதலை பார்ப்பது மட்டுமல்ல, தொடர் பிளஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஏதேன் தோட்ட வாழ்வை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சில இடத்துல ஒழுங்குபடுத்தணும். சில இடத்துல பாருங்கள், வீட்டில் உட்காந்து சில இடத்துல மனைவியோடு பேசுகிறது கூட சில பேருக்கு நேரம் இல்லை, சில பேர் கணவன்கிட்ட பேசுகிறது கூட நேரம் கிடையாது, பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது கூட நேரம் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன ஒழுங்கு நீங்கள் சரி பண்ணி பாருங்கள், குடும்பத்தில் ரிலாக்ஸ், நிம்மதியை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆமென். பல மாதங்களாக வராத ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதத்தில் வரும்படி கர்த்தர் பண்ணுவார். ஒழுங்காக இருக்கும்போது, ஒழுங்காக சில காரியங்களை பண்ணும்போது. ஏன்னா கர்த்தர் வந்து அவரும் செய்கிறார், நம்மளையும் பண்ண ஆரம்பிக்கிறார். வந்து ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உள்ளிருந்தும் பண்ணுவார், உங்களுக்கு வெளியே இருந்தும் பண்ணுவார். ஆமென். ஏனென்றால் அவருக்கு பெயர் வந்து வார்த்தை.
தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, வார்த்தையானவர் என்று பேர். அவர் வார்த்தையை தானாகவும் பண்ணுவார், அதே வார்த்தையை உங்கள் வாயில் பேச வச்சு பண்ணுவார். ஹலோ, புரியுதுங்களா? கர்த்தர் வந்துட்டு டபுள் ஆக்ஷன்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையை அவரும் பண்ணுவார், டைரக்டாக இருந்து அவரும் சரி பண்ணுவார். இப்போ அதே மாதிரி அந்த வார்த்தையை நம்ம வாயில் வச்சு நம்ம பேசினாலும் அப்பையும் சரியாயிடும். அப்போ நம்ம பேசணும், தேவன் எனக்கு முன்னே போய் கோணலானவைகள்லாம் செவையாக்குவார். ஆகவே தேவன் இப்படி பண்ணும்போது புதிய துவக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். ஆமென். இளைப்பாறுதலை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தாறுமாறாக இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி செயல்படுவதை பார்ப்பீங்க. ஆவியானவர் சிலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி இதை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னார்னா உடனே ஒழுங்காக்கிடுங்க. ஜெபம் பண்ண சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரா இல்லைங்களா? சொல்லும்போது எஸ் ஆண்டவரே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, சரி பண்ணுங்க. அப்போ எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஆவியானவருடைய அசைவு உங்களோடு இருப்பதை நீங்கள் மட்டும் இல்லை, அநேகரும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். மூன்றாவது பாருங்கள், தேவன் கோணலானதை செவையாக்கும் போது முதலாவது இளைப்பாறுதல் உண்டாகிறது. கோணலானதை செவையாக்கும் போது ரெண்டாவது பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒழுங்குபடுத்துகின்ற காரியத்தில் மூன்றாவது நடக்கின்ற அற்புதம் என்னன்னா, தாவீது தேவனை துதிப்பதற்கு பாடல் குழுக்களை ஒழுங்காக நிறுத்தினான் என்று பார்க்குறோம். ஆர்டர். தாவீது மட்டும் இல்லை, சாலமோன் கூட தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு பாடல் குழுவை அவனும் ஒழுங்காக நிறுத்துறதை பார்க்குறோம். இப்படி ஒழுங்காக நிறுத்தி கர்த்தரை துதித்து பாடும்போது நடந்த விஷயம் தெரியுங்களா? தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது. ஆமென். சில ஆர்டர், சில ஒழுங்கு தேவனும் பண்ணுறாரு, நாமும் சில காரியத்தை ஆர்டராக பண்ணும்போது நடக்கின்ற விஷயம் என்னென்னா, அங்கு மகிமையை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள்லாம் எழுதிட்டு வாங்க, எழுதி வைங்க. தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிற காரியத்தை ஒரு ஆர்டராக ஒரு ஒழுங்காக எழுதி வச்சு பாருங்கள். ஒரு நாள் பார்ப்பீங்க, இவ்வளோ காரியத்தை கர்த்தரைய வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் உங்கள் வியாதி படுக்கைகள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதை பார்ப்பீர்கள். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதை பார்ப்பீர்கள். ஆமென். நான் சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட சில காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது, ஒழுங்காக செய்யும்போது குழந்தை பாக்கியம் கூட உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த மாதத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை பார்ப்பீர்கள். வெளிப்பாடு இல்லாதவர்களுக்கு நீங்கள் சில காரியத்தை ஆர்டராக பண்ணும்போது வெளிப்பாடுகள் வருவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆவிக்குரிய கட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ப்ரொமோஷன் வேலையில் மட்டும் இல்லைங்க, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்திலையும் ப்ரொமோஷன் இருக்குது. அப்படியே இருக்க மாட்டீங்க, உயரில் போவீங்க. போக்கிலும் வரத்திலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கோணலானது கர்த்தர் செவையாக்குவதன் மூலமாக தேவனுடைய பிளெஸ்ஸிங்கை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏராளமான பாதுகாப்பையும் ஏராளமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளிலும் தேவன் வித்தியாசமாக இடைப்பட போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மாலை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை ஆராதனை, இடைநாளுக்கு நடக்கின்ற செவ்வாய்க்கிழமை காலை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், சிறுவர்கள் ஊழியங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இதுவரை கோணலாக இருந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் சரி பண்ணுறதை பார்க்க போகின்றோம். ஆமென். தேவன் ஆராதனைகளே செய்ய போகின்ற அற்புதங்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஆராதனையை செய்ய போகின்ற அதிசயங்களை பார்க்க போகின்றோம். வல்லமையான காரியங்களெல்லாம் தேவன் இனி இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய ஆராதனைகளை செய்வதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். நிரம்பி வழிகின்ற ஆராதனைகளாக மாறும். கோணலானது கர்த்தர் சபையாக்கும் போதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இந்த ஊழியத்திற்கு ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தர் பண்ணுவார். கோணலான எல்லா காரியத்தையும் செய்வாங்க. இதெல்லாம் இது ஒழுங்கு, இது ஆர்டர், டிஸ்ஆர்டராக இருந்தால் எல்லாவற்றையும் ஆர்டர் ஆக்குவார். நான் சொல்ல இந்த மாதத்தில் பள்ளி படிப்பை துவங்குகின்ற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ ஞானம் விளங்குவதை பார்ப்பீர்கள். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதை பார்ப்பீர்கள். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு விதமான பயம் நீங்குவதை பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, தேவன் கோணலானதை செவையாக்கும் போது நடக்கின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான எல்லா காரியமும் நேர்மறையாக மாற்றப்படுவதை பார்ப்பீர்கள். ஏனென்றால் எல்லா விதங்களையும் கோணலானவைகள் செவையாகும். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதெல்லாம் செவையாக்குவேன். எல்லாரும் சொல்ல, கர்த்தர் எனக்கு முன்னே போய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கோணலாக இருக்கின்ற, டிஸ்ஆர்டராக இருக்கின்ற, ஒழுங்கின்மையாக இருக்கின்ற எல்லா காரியத்தையும் அவர் ஒழுங்காக்குகிறார். கர்த்தர் ஒழுங்காக்குகிறார். அவருடைய வார்த்தை கொண்டு நானும்
ஒழுங்காக்குவேன். அதன் மூலமாக இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய மகிமையையும் என்னுடைய எல்லா காரியங்களிலும் பார்க்க போகின்றேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையோடு, இந்த வார்த்தை இந்த மாதத்துக்குரியது மட்டும் இல்லை, எல்லா நாட்களுக்கும் உரியது. இது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதத்துக்கு இந்த வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கு இந்த வாக்குத்தம், அப்படி கிடையாது. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தையும் மனதில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தேவன் உங்களுக்கு கை கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனில் அந்த வார்த்தைகள் செயல்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை பேசுங்கள், அடிக்கடி பேசுங்க, அடிக்கடி உச்சரிங்க, பேசுங்க. நீங்கள் தேவனும் ஆர்டர் ஆக்குறாரு, நீங்களும் உங்கள் லைஃப்பை ஆர்டர் ஆக்குங்க. ஆமென். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். விலையேற பெற்ற இந்த நாளிலே உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கேட்க, உடன்படிக்கையின் உணவில் பங்கெடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான பாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் புனிதருக்கு புனிதராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் நீர் தோன்றுகிறீர்கள் தாவே. எங்களுடைய வாழ்வு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவராக நீர் எங்களுக்கு தோன்றுகிறீர். அதற்காக எங்களுடைய வாழ்விலே கோணலானவைகளெல்லாம் சேவையாக்கி எங்களுடைய ஒழுங்கின்மையெல்லாம் நீர் மாற்றி தேவனை நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை நாங்கள் நல்லவராக பார்க்க வேண்டும் என்றால் தேவனை நாங்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை அப்படிப்பட்டவராக பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் வாழ்க்கையை நீர் அப்படி மாற்றி நீர் அவரை அப்படியே நீர் எங்களை பார்க்க வைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கோணலான எல்லா காரியத்தையும் நீர் செவையாக்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்களுடைய வெளிப்பிரகாரமான காரியங்களிலும் இருக்கின்ற கோணலான எல்லா காரியத்தையும் நீர் செவைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருவிருந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மீது கூறுகிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளை நீர் சொன்னீரேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதையெல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரங்களில், உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே, உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் போகிறார்களோ அவர்கள் போகிற எல்லா காரியத்திலும் நீர் முன்னே போய் அங்கே இருக்கின்ற எல்லா கோணலான எல்லா காரியத்தையும் டிஸார்டர், ஒழுங்கின்மையாக இருக்கின்ற, வெறுமையாக இருக்கின்ற, இருளாக இருக்கின்ற எல்லா காரியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பே போய் நீர் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. தேவனுடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்விலும், அவருடைய குடும்ப வாழ்விலும், அவருடைய பொருளாதார வாழ்விலும், வேலையிலும், எல்லா காரியங்களிலும் அவைகள் வெளிப்படுவதை உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் அதிகமாக பார்க்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையை காண்கின்ற மாதமாக இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்வை இந்த மாதத்தில் அதிகமாக வாழப்போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. டென்ஷன் இல்லாமல், பிபி இல்லாமல், ஆண்டவர் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நீர்விகளெல்லாம் செய்வது நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் நல்ல இளைப்பாறுதலோடு இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக வாழப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் கைது செய்கிற எல்லா வேலைகளும் அமோக வெற்றியும் அமோக விளைச்சலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே சுகம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. போக்கிலும் மரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.